வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ப்ரொஃபஷனல் டைட்டில் டிரான்சிஷன் இது எல்லாத்தையுமே எப்படி பை பண்ணி வாங்குறது அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் lenovfx.com இந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் டைட்டில்ஸ் டிரான்சிஷன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு ப்ரொஃபஷனலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே பை பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க, விளாக்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ப்ரொஃபஷனலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த மெனுவில் டைட்டில்ஸ், லோயர் தேர்ட்ஸ், மோஷன் கிராஃபிக்ஸ், டிரான்சிஷன், தீம்ஸ், வீடியோ டிஸ்பிளேஸ், ஸ்லைடு ஷோ, ப்ராடக்ட் ப்ரோமோ, ஓப்பனர்ஸ், லோகோ, ப்ரொமோஷனல் பேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இன்ஃபோ ரிவீலர் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு விண்டோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ளே பண்ணியும் பார்த்துக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ. இந்த டெம்ப்ளேட்டை நம்ம பை பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அதை நம்ம ப்ரிவியூ மாதிரி பார்த்துக்க முடியும். நீங்கள் டைரெக்டாக பை பண்ணி வாங்கிக்க முடியும். அப்படி இல்லாட்டினா கார்ட்லேயும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். கீழே நமக்கு நிறையா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாட்டமில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அதையும் கொடுத்துருப்பாங்க. ஃபீச்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டோட்டலாக இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும். கான்ஃபிகரேஷன் என்ன, இதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும் அதையும் கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நான் பை இட் நவ் இந்த மெனுவை கிளிக் பண்ணுறேன். இதில் டிஸ்கவுண்ட் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட கோட் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. கீழே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் இமெயில் ஐடி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பாட்டமில் ஒரு செக் பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஐ அக்ரி இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணி இந்த டெம்ப்ளேட்டை ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் இந்த செட்டப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே செட்டப் கொடுத்துருக்காங்க. உள்ளே நமக்கு டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உள்ளே நமக்கு இந்த டெம்ப்ளேட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நான் செட்டப்பை ஓப்பன் பண்ணுறேன். பாட்டமில் கண்டினியூ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்பவும் அதையே ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அக்ரி கேட்கும். அக்ரி கொடுத்துக்கோங்க. உங்கள் டிஸ்கில் 55 MB எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபைனல் கட் ப்ரோவை ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நான் ஒரு வீடியோவையும் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம டைட்டில் இந்த மெனுவை கிளிக் பண்ணலாம். இப்போதைக்கு பாட்டமில் பாருங்கள், லெனோஎஃப்எக்ஸ் இன்ஃபோ ரிவீலர், லெனோஎஃப்எக்ஸ் சைடு பார் டைட்டில்ஸ் நமக்கு ரெண்டுமே ஆட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ரிவியூவும் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு எந்த டைட்டில் வேணுமோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு ஆட் ஆயிரும். இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறேன். வீடியோவுக்கு மேலே நமக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் நான் இன்ஸ்பெக்டர் இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. சைஸ், பொசிஷன், ஆங்கிள், அனிமேஷன் ஸ்பீட் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் பண்ணுறது, ஜூம் இன் பண்ணுறது, இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே டைப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நமக்கு இங்கே பாட்டமில் ட்ராப் ஜோனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் லோகோவை ஈஸியாகவே ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். நமக்கு கரெக்டாக ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட்டு நான் இந்த டைட்டிலை ட்ராக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். நேம் நான் கணேஷ்னு கொடுத்துக்கிறேன். கீழே தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணுறேன். ஃபாண்ட்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். நமக்கு கரெக்டாக ப்ளே ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் நம்ம லோகோவையும் ஆட் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாட்டமில் ட்ராப் ஜோன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் லோகோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு பாட்டமில் அப்ளை கிளிப் இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு லோகோ கரெக்டாக செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த லோகோவை ஸ்கேலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதே சைஸ்க்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டாக ப்ளே ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாகவே எடிட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் இன்னொரு ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் சைடு பார் டைட்டில்ஸ் இந்த மெனுவை கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எந்த டைட்டில் வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள்.
இப்போ நான் வந்து எனக்கு தேவையான டைட்டிலை ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். மேக் ஓஎஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு டைட்டிலையும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டைட்டில் வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் வந்து பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் டைப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரொஃபஷனல் டைட்டில்ஸ், டிரான்சிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி பை பண்ணி வாங்குறது, அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.